வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகோதரி பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம பிரியம் டைம்ஸில் ஒரு சுவையான முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது முட்டை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முட்டை 3, சாதம் தேவையான அளவு, வெங்காயம் நறுக்கியது 1, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் 1/4 கப், சோயா சாஸ் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 3 முட்டையை ஒன்றொன்னா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை மேலே கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள், இப்போ இந்த முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்பவும் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஆற வச்சிருந்த சாதத்தை இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சோயா சாஸ். இப்போ சாதத்தை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான முட்டை சாதத்தை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.